ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த பிரில்லியன்ட் பாலமுருகன் சேனலுக்கு வந்திருக்கவங்க எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாள் அமையும் என்று நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயந்தான். ஹிந்தி சபா எக்ஸாம்ஸில் லாஸ்ட் எக்ஸாமான பிரவீன் உத்தராட் அதுலேருந்து ஒரு ஷார்ட் லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாத்து சித்தாந்த். ஆக்சுவலி இதை நான் டியூஷனில் படிச்சிருக்கேன். அதனால் மீனிங்ஸ் எழுதும்போது இந்த மாதிரி எழுதிட்டேன் அவசரத்தில். ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. பட் நான் உங்களுக்கு ஒழுங்காக நடத்துகிறேன். பாரத் கி உற்பத்தி கைசே ஹுயி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஷா மொழி எப்படி உருவானது. தாத்து சித்தாந்த் அப்படின்னா உலோக கொள்கை. தாத்து சித்தாந்த்னா உலோக கொள்கை. பாஷா கி உற்பத்தி கைசே ஹுயி, மொழி எப்படி உருவானது. इस प्रश्न के उत्तर पाने की कोशिश कई सालों से जारी है. இந்த கொஷினுக்கான ஆன்சர் கொடுக்கறதுக்காக பெரும் முயற்சி நிறைய வருஷங்களாக நடந்து வருகிறது. कई विद्वानों ने इस संबंध में अपने अपने विचार प्रकट किए हैं. அதாவது நிறைய அறிஞர்கள் பார்த்திங்கன்னா இது சம்பந்தமாக தன்னுடைய எல்லா முயற்சிகள், எல்லா விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இஸ் வாத் யா சித்தாந்த்கே தோ மார்க் யோ ஹை. இந்த வாதத்துக்கும் கொள்கைக்கும் இரண்டு வழிகள் இருக்கின்றன. பிரத்யக்ஷ மார்க், பரோக்ஷ மார்க். பிரத்யக்ஷ மார்க்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் வே. பரோக்ஷ மார்க்னா இன்டைரக்ட் வே. வாங்க நெக்ஸ்ட் பேஜ் போய் பார்க்கலாம். फ्रेंड्स, नेक्स्ट पेज को बंटों. प्रत्यक्ष मार्ग में सीधे भाषा के जन्म की व्याख्या करने का प्रयत्न करते हैं. என்ன சொல்கிறாங்கன்னா, டைரக்ட் வேயில் எளிமையான மொழியுடைய பிறப்புக்காக அதை விளக்கிறதுக்கு நேரடியான பாதையை நம்மளே அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அறிஞர்கள். மற்றும் பார்த்திங்கன்னா, परोक्ष मार्ग में भाषा की प्राचीन और वर्तमान रूपों की तुलना करके भाषा की उत्पत्ति का निर्णय करने की कोशिश की जाती है. இது இவ்வளோ பெரிய சென்டென்ஸாக இருக்குது, நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பரோக்ஷ மார்க்னா என்ன? இன்டைரக்ட் வே. இன்டைரக்ட் வேயில் பாஷாக்கி பிராச்சீன், அதாவது பழங்கால மொழி, பாஷா மொழியின் பழங்காலம், அப்புறம் வர்த்தமான ப்ரெசண்ட் இப்போ நடக்கிற காலம், ரூபம் உருவங்கள், ரூபோனா உருவங்கள், துல்னா கர்க்கே பாஷா கி உற்பத்தி கா நிர்ணய கர்னே கி கோஷிஷ் கி ஜாத்தி ஹை. பழைய உருவங்கள் அப்புறம் ப்ரெசண்ட் உருவங்களை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது பாஷாக்கி உற்பத்தி, அதாவது மொழியோட உருவத்தை நம்மளால் தீர்மானிக்க முடியுது. நிர்ணயிக்கி கோஷிஷ் கி ஜாத்தி ஹை. தீர்மானிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. प्रत्यक्ष मार्ग के कई सिद्धांतों में प्रमुख सिद्धांत है धातु सिद्धांत. प्रत्यक्ष मार्गना டைரக்ட் வே. டைரக்ட் வேயில் நிறைய சித்தாந்தங்கள், நிறைய கொள்கைகள் இருக்குது. அதில் முக்கியமான கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா தாத்து சித்தாந்த். இஸ் சித்தாந்த் கோ டிங் வாத் பி கஹா ஜாத்தா ஹை. இந்த சித்தாந்த், அதாவது இந்த கொள்கையை டிங் வாதம் என்றும் அழைப்பார்கள். செகண்ட் பேராவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தேர்ட் பேராக்கு போகலாம். ஜப் ஹம் தாத்து கி சீஜோं को டாங்தி ஹை. நம்ம எப்பொழுது ஒரு உலோகப் பொருளை டாங்தேனா அடிக்கும் போது, இப்போ ஒரு பொருள் இருக்குது, அதை நான் இப்படி அடிக்கும் பொழுது தபி एक प्रकार की ध्वनि निकलती है, ஒரு விதமான சத்தம் வரும். उनका मानना है कि आदि मनुष्य में एक अद्भुत शक्ति थी. உன்கா மான்னா ஹை, அதை பொறுத்து ஆதி மனுஷியமீம், அந்த ஆதி காலத்து மனுஷங்களுக்கு ஒரு அற்புதமான சக்தி இருந்துச்சு. ஜிஸ்கே காரன் வக்திஸ் சீஜ் கே சாம்னே ஆத்தா. ஜிஸ்கே காரன், அந்த காரணத்தினால் வக்திஸ் சீஜ், எந்த பொருள் அவங்க முன்னாடி நின்னாலோ உஸ்கே முக்ஸே ஏக் விசேஷ் துவனி நிகழ்த்தி थी और उसी ध्वनि को उस चीज़ का नाम बन जाती थी. எந்த பொருள் அவங்களுக்கு முன்னாடி நின்னாலோ அவங்க வாயிலிருந்து ஒரு சவுண்டு வரும். ஒரு ஸ்பெஷல் விசேஷனா ரொம்ப ஸ்பெஷலான சவுண்டு வரும். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சவுண்டையே அந்த பொருளுக்கான பேராக வடிவமைச்சிட்டாங்க.
वही विकसित होकर भाषा हो गई. அது வளர்ச்சி அடைய அது மொழியாக மாறிவிட்டது. लेकिन आदिम मनुष्य में ऐसी शक्ति होने का कोई सबूत नहीं. ஆனால் ஆதிகால மனுஷங்க மேலே இந்த மாதிரி ஒரு சக்தி இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. अगर ऐसी शक्ति थी तो वह अचानक क्यों गायब हो गई. அப்படி ஒரு சக்தி இருந்திருந்தா ஏன் இப்போ அது மறைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. इस सिद्धांत के समर्थक मानते हैं कि भाषा के बनने तक आदि मनुष्य में एक शक्ति मौजूद थी. இந்த கொள்கையோட ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாஷா அதாவது மொழியை உருவாக்குற வரைக்கும் ஆதிகால மனுஷங்க மேலே அப்படி ஒரு சக்தி இருந்ததாக நம்புகிறாங்க. சித்தாந்த் சர்வமானிய நஹீம் ஹை. இந்த கொள்கை யூனிவர்சல் கிடையாது. இஸ்கே பிரமுக் சமர்தக் மைக் சூலர்தே. இதோட முக்கியமான ஒரு ஆதரவாளர் பார்த்திங்கன்னா மைக் சூலர், மாகுலர்னு சொல்லுவோம். லேக்கின் உன்ஹோனே குத் அப்னா மத் பதல் லியா. லேக்கின் உன்ஹோனே ஆனால் அவங்க மனமே மாறிவிட்டது, அவங்க மனசே மாறி போச்சு. இதோடு தாங்க தாத்து சித்தாந்த் நம்மளுக்கு முடிவடையப்பட்டது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே எக்ஸாமில் இருந்து தேவநாகரி லிபிக்கா வைஞானிகிதா அதுதான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிரவீன் உத்தரவாத் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.